பெற்றுக் கொள்வதற்காக. இந்த ரட்சிப்பு பெறாதபடி இந்த உலகத்துல பிறந்தவர்கள் எல்லாம் எந்த லாபமும் கிடையாது, நஷ்டம்தான். உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நீங்க உங்க ஆத்மாவை இழந்து போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் என்ன? ஏன்னா ஒரு நாள் இந்த உயிர் போயிடும். உயிர் போன பிறகுதான் ரியல் லைஃப் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அந்த நாளில் நம்ம ஆத்மா ஐயோ அப்பா, அந்த பணக்காரன் ஆபிரகாமின் அந்த மடியில் இருந்த அந்த ஏழையை பார்த்து சொன்னா, ஒரு சொட்டு தண்ணியை ஊத்தப்பா எனக்கு, இங்க என்ன ஆகுது, தர்ஸ்டி, தாகம், ஒரு சொட்டு தண்ணீரால் அதான் கிடைக்கல. தேவன் செப்பரேட் பண்ணிட்டார். அந்த நாள் வர்றதுக்கு முன்னால நம்ம அவரை பற்றி கொள்வதற்காக. எபேசியர் 3:11, எபேசியர் 3:11 வாசிங்க. எபேசியன்ஸ் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம். இந்த சபைன்றது ஆதி காலத்திலே மறைந்திருந்த ஒரு ஐக்கியம். இது பழைய ஏற்பாட்டு சயின்ஸுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. பழைய ஏற்பாட்டுல சபையை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனா இது மிஸ்ட்ரி, கர்த்தர் மறைத்து வைத்திருந்தது. எதுக்குன்னா இந்த கிருபையின் மூலமாக இவைகளை வெளிப்படுத்துவதற்கு. அதனால நம்ம எல்லாம் கிருபையின் நாட்கள்ல இருக்கிறோம், விசேஷித்த நாட்கள். தேவன் உடனடியாக நம்ம அடிப்பதில்லை. நம்ம ஒருவேளை அதெல்லாம் செய்யறாங்களே ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு நாள் காத்துது. நாள் வருது, ஒருத்தரும் தப்ப முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நான் தப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கொண்டாடலாம், என்ன போலீஸ் பிடிக்கல நினைச்சிட்டு அவங்க கொண்டாடலாம். ஆனா நியாய தீர்ப்பின் நாள் வரும்போது அன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்க போறேன். அதனால நீங்க இப்போ அதை பற்றி ஒரி பண்ணா, அவன் அப்படி நடக்கிறானே சந்தோஷமா தானே இருக்கிறான், இவன் இப்படி நடக்கிறானே கள்ளத்தனம் பண்றானே சந்தோஷமா இருக்கிறான், நீங்க அதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கத்தான் நாள் வரப்போகுது. அதான் சொல்லுகிறார், இது கிருபையின் நாட்கள். நமக்காக அவர் கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள்ல அவரை நம்ம பற்றி கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இதுல பற்றி கொள்ளலைன்னா அந்த நாள் கடந்து போயிட்டுன்னா அதுக்கு பிறகு எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் we don't get it back. என்ன ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 1:2, Hebrews chapter 1:2. எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பெற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவர் கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே He has in this last day spoken to us by His Son. So இந்த கடைசி நாட்கள்ல வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனாலதான் இது அவருடைய நியாய தீர்ப்பு நெருங்குகிற நாள். இதற்கு பிறகு இன்னொரு ப்ராஃபிட் வரப்போறது இல்லை. என்ன சொல்லியிருக்கு, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உருவாக்கினார். ஹல்லேலூயா. அதனால இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்ம தெளிவா அறிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில there is a revival. ஒருவேளை இந்த ஸ்கூல்ல போன உடனே ஒருத்தர் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாரும் அவரவர் விருப்பப்படி சொல்றாங்களே அப்படின்னு don't get discouraged. திடீர்னு things will change. கனெக்டிகட்ல யாராவது அதை இமேஜின் பண்ணி பார்த்துருப்பாங்களா? Even that boy would not have been knowing. He is going to do that. So it is all in the hand of God. அவர் கட்டளை கொடுக்கார். அவர் அதாவது சில தீமைகள் நடக்கும்போது சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா கர்த்தருக்கு கைக்கு மிஞ்சி போனது இல்லை. No, it's all under His control. But because of our disobedience, He's letting go. He's not doing it. இந்த உலகம் முதலாவது கிரியேட் பண்ணும்போது எப்படி இருந்து? ஜெனிசிஸ் எடுங்க, ஜெனிசிஸ் 1:1 எடுங்க, வாசிங்க. கர்த்தர் இல்லைன்னா அங்க கேயாஸ், அதை தெரிஞ்சுக்கணும்.
1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை. பூமியானது எப்படி இருந்தது? ஒழுங்கின்மை. தேவன் எங்க இல்லையோ அங்க வந்து என்ன வந்துரும்? ஒழுங்கின்மை வந்துரும். That's why he is telling through the word of God, keep me in your presence. அவருக்கு presence இல்லைன்னா anytime anything can happen. Nobody can stop. Only he can stop. He is calling because of the grace. நம்ம எந்த நாட்கள்ல இருக்கிறோம்? கிருபையின் நாட்கள்ல இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல உடனே அடி கொடுப்பார் ஆண்டவர். ஆனா நமக்கு அப்படி இல்லை. சபையின் நாட்கள்ல கிருபையின் நாட்கள். மகனே மகளே தட்டி தடவி வந்துருமா வந்துருமா திரும்ப 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 திரும்ப. he is giving a long rope. ஆனா திடீர்னு ஒரு நாள் சத்தம் வரும், போதும் இனிமே everything is over. அதுக்கு பிறகு ஐயோ அப்பானா ஒன்றும் நடக்காது. அதனால இந்த கிருபையின் நாட்கள்ல அவர்கிட்ட போய் முழுமையா நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். முழுமையா நான் திரும்ப திரும்ப எது சொல்றேன்னா, இன்னும் விசுவாசிகளுக்குள்ள முழுமையா தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு சில நேரங்கள்ல விருப்பம் இல்லை. சூழ்நிலைகளை பார்த்து மற்றவங்க செய்யறத பார்த்து அவங்க அப்படித்தானே நடக்கிறாங்க. அதனால நான் என்னத்துக்கு இப்படி செய்யணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இன்னும் அறியாததுனால அவைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லது நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறதுனால. எத்தனை பேருக்குள்ள அவிசுவாசம் இன்னும் கிரியை செய்துட்டு இருக்கு? சீஷர்களே சொன்னாங்க, என்னுடைய அவிசுவாசத்தை விசுவாசமா நீர் மாத்தம் ஆண்டவரே. அதாவது அதையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகலாம். அவிசுவாசத்தை மறைச்சு வைக்க வேண்டியதில்லை. அவிசுவாசம் கிரியை செய்யும் போது யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போய் பலம் கேட்கணும். ஆண்டவரே, இந்த ஏரியால எனக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது, எனக்கு நீ விசுவாசத்தை தாரணும். அவர்கிட்ட கேட்டாதான் அவர் தான் கொடுக்க முடியும். ஆனா பிசாசுடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா ஏவாளம் போல போயிருவீங்க பழத்தை சாப்பிடுறதுக்கு. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை பிடிச்சுக்கணும். பலவீனம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்துருங்க. இஸ் த ஒன்லி ஆன்சர். பலவீனம் வந்த உடனே உலகத்தை நோக்கி ஓடாதுங்க. அப்போ என்ன இதை வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதுக்கு பிறகு யாரையும் கொண்டு பேச போறதில்லை. அவருடைய பேச்சு முடிஞ்ச உடனே நியாய தீர்ப்பு தொடங்க போகுது. அதனால நம்ம ஆயத்தமா இருப்போம். அடுத்தபடியாக 17வது வசனத்தை வாசிங்க. Colossians chapter 1 verse 17. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவராக இருக்கிறார். அவருக்கு முந்தினது எதுவுமே கிடையாது. அவருக்கு முன்னாலே எதுவுமே கிடையாது. அது அடுத்தது பார்க்கலாம். முதலாவது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். அவருக்கு முந்தினது எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னால என்ன இருந்துன்னு நமக்கு தெரியவும் செய்யாது. சிலர் கேட்பாங்க, அப்போ உலகம் எப்படி தொடங்கிச்சது? இந்த டாக்கின்ஸ் ஒருத்தர் இருக்கார், ரிச்சர்ட் டாக்கின்ஸ். அவர் என்ன சொல்லுவாருன்னா, உலகம் தன்னாலேயே உண்டாயிட்டு அப்படின்னு. தன்னாலேயே உண்டாயிட்டு. அதுக்கு ரவி சங்கரியாஸ்னு ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் சொன்னாரு, அவருக்கு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தாரு டாக்கின்ஸ். அப்போ அவர் வந்து சர்வெண்ட்ட சொன்னாரு, இவருக்கு குக் ஃபுட்டு கொடுக்காத, எல்லாம் மசாலா எல்லாம் தனித்தனியாக கொண்டு வச்சிரு, அது தன்னால உருவாயிடும். அவர் சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு அப்படியே உருவாகும். கர்த்தர் உருவாக்குனவர். அவர் உருவாக்காதபடி ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு எல்லா மசாலையும் மேசையில கொண்டு வச்சுட்டு ஓ இப்போ ஆயிரும் அப்படின்னு ஆகுமாது. எத்தனை வருஷம் இருந்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அதனாலதான் சொல்லிட்டு இருக்காங்க மில்லியன். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. குழப்பத்துல மில்லியன் நியராக அது ஆயிட்டே இருக்குது. மில்லியன் ஆயிரம் வச்சாலும் அரிசி அரிசியாக தான் இருக்கும். நீங்க தண்ணியில போட்டு அதை சூடாக்கல இல்லையா? வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 1வது வசனம். Revelation chapter 1 verse 11. வெளிப்படுத்துதல் 1:11. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள
ஹalleluya. நானே ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன். இவைகளை நீ எழுதி ஆசியாவில் உள்ள சபைகளுக்கு அனுப்பு. சபைகளுக்கு பேரெல்லாம் ஞாபகம் இருக்கா? யாராச்சும் சொல்ல முடியுமா எந்த சபைகளுக்குல வந்து தேவனுக்கு பிரியமான சபைகள்? 2 சபைகள். Philadelphia, right? Another one? Huh? Okay. Anybody else? Good. Right. எல்லாம் மறந்தாச்சு. 7 சபைகளை பற்றி படிச்சதெல்லாம் மறந்தாச்சா? நோட்ஸ் தான் எடுக்கணும். இந்த 2 சபைகள் தான் தேவனுக்கு பிரியமானது. அதுல ஸ்மிர்னா சபை வந்து ஏழை சபை, ஆனா தேவனுக்கு மிகவும் ரிச். லௌதேக்கியா சபை பொருட்கள் நிறைந்த சபை, ஆனா தேவனுடைய சமூகத்துல கண்கள்ல அது ஏழையானது, நிர்வாணமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபைகளுக்கு இதை எழுதி எதுக்கு அனுப்பினார்னா நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக தேவன். அதனாலதான் சபைகளுக்கு இவைகள் கொடுக்கப்பட்டது, உலகத்துக்கு கொடுக்கப்படல. சபைகளுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் சபைகளை தேவன் நேசிக்கிறார். சபைகள் அவருடைய மனவாட்டியா மாற போற நாட்கள். அதனால இந்த சபையில பரிசுத்தம் இல்லாதது வராதபடி, பரிசுத்த குலைச்சல் வராதபடி நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவி அவர் அதுக்காக பாடுபட்டார் என்பதை நம்ம வாசித்திருக்கிறோம் இல்லையா? அதனால இந்த சபைக்குள்ள அவைகள் வரக்கூடாது. அடுத்தபடியாக அதில் சொல்லியிருக்கு அவருக்குள் எல்லாம் நிலை நிற்கிறது. என்ன? In him all things consist. It stands because of his name. எபிரேயர் 7:3 வாசிங்க. அங்க மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 7 verse 3. ஆபிரகாம் அவனுடைய எதிராளிகளை தோற்கடித்து வரும்பொழுது மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்குனா it is an image of Jesus Christ. வாசிங்க எபிரேயர் 7:3. Hebrews chapter 7 verse 3. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இங்கிலீஷ்ல என்ன சொல்லி இருக்குது? without father, without mother, without genealogy. இவன் நாட்களின் துவக்கம் ஜீவனின் முடிவும் இல்லாமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இங்க வந்து மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஓமானமா சொல்லப்பட்டிருக்கிறது. என்றென்றும் நிலைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஆசாரியனாகவும் வந்திருக்கிறார். நமக்காக வந்து அவர் பாடுபட்டு பாஸ்ஓவர் மீல் நமக்காக அடிக்கப்பட்ட ஆளாய் மட்டும் வரல, அவர் நமக்கு ஆசாரியனா ஹை பிரீஸ்டா இருக்கிறார். அவர் தான் நம்மளை வந்து சத்தியத்திற்குள்ள வழி நடத்துகிறார். அதனால இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க ஒரு நாள் தோற்று போனதில்லை. There is always victory. அதனாலதான் இயேசுவை பற்றி கொள்ளுங்க, மனுஷனுக்கு பின்னால போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை சொன்னார், I am the bread of life, I am the water of life, follow me தான் சொன்னாரே ஒழிய follow my disciples ன்னு ஒரு இடம் சொல்லல. Follow me. நான் பிரசங்கித்தாலும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன இல்லை, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இயேசுவை. ஒரு இடத்துல பால் சொல்லுகிறார், நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா the whole focus is on Jesus Christ. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது 1:18 வாசிங்க. கொலோசியன்ஸ் 1:18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானார். So he is the head of this church. இங்க வேற எந்த ஹெட்டும் கிடையாது, அவர் தான் தலை. அவர் தலைன்னா நம்ம தான் யாரு? யார் வால்? வால் வர்றது பத்தி பாடி ஒன்று இருக்குது. பதினெட்டாவது வசனம் 18. Colossians chapter 1 verse 18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். நம்ம யாரு? சபையாகிய சரீரம். We are the body. So இங்க வால் இல்ல, இந்த சரீரத்துல வால் கிடையாது. நமக்கு வால் இருக்குதா? இந்திரியங்களுக்கு தான் வால் இருக்குது. மனுஷனுக்கு வால் இருக்கா? மனுஷனுக்கு வால் இருக்கா? அதனால சபையில மனுஷன் தான் இருப்பான், இங்க நாய்களும் பூனைகளும் வராது. சரி வாசிங்க. எபேசியர் 1:22-23. Ephesians chapter 1 verse 22 and 23. So he is the head of this church.
ஆனால் ஓமானத்தில் சொல்லும் பொழுது சிலருக்கு கோபம் வரும். எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரோ அதே போல என்னத்தை அட்டாச் பண்ணாரு, மனுஷிக்கு மனுஷன் தலையா இருக்கிறார் சொல்லி அதுல கான்ஃபிளிக்ட் வந்துடும். எத்தனை பேருக்கு என்ன கான்ஃபிளிக்ட் இருக்குது? வாசிங்க எபேசியர் 1:22-23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தறினார். எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக இயேசு கிறிஸ்துவை இந்த சபையில் இல்ல, உலகத்தில் உள்ள இயேசுவை பின்பற்றுகிற எல்லா சபைக்கும் அவர் தான் ஹெட், ஒரே ஹெட். ஆனா இந்த சரீரம் வந்து அங்கேயும் பிரிஞ்சு இருக்குது. இந்த சரீரங்களை அவர் வரும் பொழுது அவர் ஒன்று சேர்த்துருவாரு. அதனால இந்த தலைக்கு கீழ்படுகிறதுக்கு நாம ஒப்புக் கொடுக்கணும். அவர் தேவாதி தேவர், கர்த்தராதி கர்த்தர். அவர் வந்து வேற யாரும் கிடையாது. அவருக்கு கீழ்படியும் பொழுது அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில பார்ப்போம். எபேசியர் 4:15 வாசிங்க. எதனால பேட்ரிக் 4:15 எஃபிஷியன்ஸ். Speaking the truth in love may grow up in all things to him who is the head, Christ. Speaking the truth in love. அப்ப இது ரொம்ப முக்கியம் சபையில. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளரும்படியாக. அப்போ அன்பை உண்மையோடு அல்லது உண்மையை அன்போடு பகிர்ந்து கொள்கிறது தான் சபை. அன்பு இருக்கணுங்க, என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். சில இடங்கள்ல அன்பு இருக்கும், உண்மை இருக்காது. அன்பு என்ன? உலக அன்பு. உண்மை இல்லாத இடத்துல அன்பு வந்துன்னா அது என்ன அன்பு? உலக அன்பு. உலக அன்பு இருக்குது, ஆனா தெய்வீக அன்பு சம்திங் டிஃபரெண்ட். அதுல வந்து உண்மை இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து இதுல வந்து we have to build up as Jesus is the head. இன்னொரு வசனம் வாசிங்க, எபேசியர் 5:23. எபிஷியன்ஸ் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல் புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கின்றான். அவரே சரீரத்திற்கும் வெற்றிகளாய். இதுல என்ன கான்ஃபிளிக்ட் இருக்கா? இதுல கான்ஃபிளிக்ட் இருக்கா? என்ன சொல்லி இருக்காங்க? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும், வாசிங்க, இதுல கான்ஃபிளிக்ட் இருக்குதா? பைபிள் சொன்னதுதான். ஆண்டவர் சொல்லியாச்சுன்னா there must be. அங்க அடிமையோ அப்படின்னு ஒண்ணு சொல்லல. எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், அவர் சபையை நேசிக்கிறார் இல்லையா? அவர் தலையா இருக்கிறதுனால he takes the full responsibility of the church. அதே போல கணவன் மனைவிக்கு தலை சொல்லியாச்சுன்னா அதிகாரம் பண்றதுக்கு இல்லை, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியையும் he will take, he will care. ஆனா மனைவி அவரை அந்த ஸ்தானத்துல வைக்கணும். நீ என்னையா அங்க மெட்ராஸ்ல போன, நீ என்ன புருஷன், நீ என்னையா சொல்றது? அப்படி எல்லாம் இருந்ததுன்னா சபையினுடைய ஐக்கியத்தை போல குடும்பத்துல ஐக்கியம் வராது. குடும்பத்துக்குள்ள இந்த ஐக்கியம் வரணும்னா இந்த ரிலேஷன்ஷிப் இங்க இருந்து ஃப்ளோ ஆகி வீட்டுக்கு போகணும். அங்க வந்து வேற எந்த கண்டிஷனும் கொடுக்கப்படவே இல்லை. ஏதாவது கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கா? வேற ஏதாவது கண்டிஷன் சொல்லியிருக்கா? இப்படி இருந்தால் இப்படி செய்யணும், இப்படி இருந்தால் இப்படி அங்க ஏதாவது கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கா? எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையா இருந்தாரோ அதே போல கணவன் மனைவிக்கு தலையாய் இருப்பான்னா இருக்குது. ஃபியூச்சர்ல இருக்குதா, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குதா? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குதா, ஃபியூச்சர்ல இருக்குதா? பிரசன்ட் டென்ஸ். இருக்கிறான். இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய அந்த பிரசன்னம் வந்து தாக்கப்படும். ஏன்னா அவர் அங்க இருக்க முடியாது.
கிறிஸ்துவை இங்க தலையா வைக்கலன்னா அவர் இங்க ராஜரீகம் பண்ண முடியுமா? இல்லையா? அவருக்கு அதிகாரத்துக்கு நம்மளே சப்ஜெக்ட் பண்ணணும். பாடி ஹேஸ் டு அலோ. ஒரு கையை திடீர்னு காணலன்னா என்ன ஆகும்? கையை திடீர்னு மிஸ்ஸிங், காலு மிஸ்ஸிங், சரீரம் வேலை செய்யுமா? ஒரு விரல் போச்சுனாலே வேலை செய்யாது. அதனாலதான் ஒருமனப்படுங்க. எஃபிஷியன்ஸ் வந்து சபைக்கு மிகவும் முக்கியமான ஒரு புக்கு. அதுல வந்து சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய விசுவாசம் என்னைக்கு ஒருமனப்பட்டு ஐக்கியப்படுதோ அன்னைக்கு வல்லமே நீங்க பார்ப்பீங்க. அதுக்காக வேண்டிதான் ஜபத்துல வந்து அந்த ஒருமனம் இயேசுன்னு சொல்றமே வழியே அந்த விசுவாசத்துல உள்ள ஐக்கியம் வரலன்னா அந்த வல்லமை கிரியை செய்யாது. ஏன்னா இது மேஜிக் இல்லை. கர்த்தர் அவருடைய சரீரத்தில் பிற்கப்படுவதற்காகவும் அடிக்கப்படுவதற்காகவும் கொடுத்து இந்த சபையை உருவாக்கி இருக்கிறார். அதனால நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா. கொலோசியர் 2:18, Colossians 2:18. he is explaining that. இங்கிலீஷ்ல வந்து 2:19, தமிழ்ல 18, இங்கிலீஷ்ல. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியால் வளர்ந்தெழுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்க தலையை பற்றி கொள்ளாமல். தலையை பற்றி கொள்ளாமல். ப்ராப்ளம் எங்க இருந்து வருது? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தலையை இந்த கணுக்களாலேயும் கட்டுகளாலேயும் நம்ம இணைக்கப்படணும்னா அங்க தலை, ஆண்டவர் சொன்ன தலை இருக்கணும். இருந்தாதான் அங்க கட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இங்க என்ன பண்றாங்க? அவங்க அதை பற்றி கொள்ளாமல். எல்லாம் சரிதான், ஆண்டவர் வேணும், ஆனா அவருக்கு தலையை இடத்த கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்க வந்து கட்டுப்படாது. கணுக்களால் இப்ப நம்ம சரீரம் ஒரே சரீரமா எதனால இருக்குது? why our body is one? It is all united by nerves, tissues. There are so many things which we don't see. உள்ள இருக்கிறது ஏதாவது நம்ம பார்க்கணுமா? இந்த சரீரத்துல தொலியை தான் பார்க்கிறோம். இந்த தொலியை தான் நம்ம வந்து அலங்காரம் பண்ணிட்டு வரோம். ஆனா இந்த சரீரத்துக்குள்ள இதை ஒண்ணா வைக்கிறதுக்கு எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு. There are so many things inside this body so that it can be united. அதே போல the church has to be united within itself only when Jesus is the head. அதே போல குடும்பம் இணைக்கப்படணும்னா கணவன் கர்த்தருக்கு கீழே தலைவனா மனைவிக்கு அன்பு செலுத்தணும். Then only it will be united. இது வந்து சும்மா ஒரு it's not a just passer by word, it is the truth. சரி, சீக்கிரமா. அவருக்குள் சகல பரிபூர்ணமும் வாசமாய். கடைசியா வாசிப்போம் 19வது வசனம், Colossians chapter 1:19. அவருக்குள் சகல, அவருக்குள்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூர்ணமும் வாசமாய் இருக்கு. பரிபூர்ணம்னா the fullness. In English, in him all the fullness should dwell. Is it like that? In him all the fullness should dwell. 19. Yeah, it's like that. Let's read John chapter 1:16. John chapter 1:16. Hallelujah. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால தான் கிருபையின் மேல் கிருபை. அப்ப கிருபையின் மேல் கிருபை வரணும்னா இயேசு கிறிஸ்து அங்க பரிபூர்ணமாய் அக்செப்ட் பண்ணிருக்கணும். அப்பதான் கிருபை பொழியும். இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமா நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா கிருபை எங்கிருந்து கூப்பிட்டாலும் வராது. அவர் நமக்குள்ள பரிபூர்ணப்படும் பொழுது கிருபை தன்னால பொழியும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம்னா நம்ம எப்பவும் போராட்டங்கள் வந்தாலும், சஞ்சலங்கள் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்து சொல்லுகிறார். அதை போல நம்ம வாழ முடியும். கடைசியா ஒரு வசனத்தை வாசனை நம்ம ஜெபிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 11-12. இங்கிலீஷ்ல 12-13. எபிசியன்ஸ் 4 இங்கிலீஷ்ல 12-13, தமிழ்ல 11-12. மேலும் நான் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அளவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது
பக்தி விருத்தி அடைவதற்கு சரி, இது வந்து அப்போ வளரணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க கிறிஸ்து எப்படி பரிபூர்ண உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நம்ம we have to grow in the fullness. We should not be immature people, small children. When we are joined is the body of Christ, we keep growing. அதுக்கு என்ன செய்யணும்? We need to have the word of God. அதை கொடுக்கிறதுக்காக he has prepared pastors, evangelists, apostles, prophets in the church. So it can be one of you. Everybody has to be united. Everybody has to share the word of God. ஒரு மனுஷனே தான் பேசிட்டு இருக்கணும் இல்ல. பாஸ்டர் வந்து he is just leading them. But you are apostles, you are prophets, you are evangelists, because God has to use you when you go out. When you are here, you are edifying one another. Edification na ஒருத்தரை ஒருத்தர் வந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்ம வளர்க்கப்படுகிறோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நீங்க விசுவாசத்துல வளர்றீங்களா பின்னால போறீங்களா? ஒரு நிமிஷம் எல்லாரும் மற்றவங்கள பாருங்க, அப்படி ஒரு சுத்தி சுத்தி பாருங்க. யாரையாவது பார்த்து நீங்க பின்னால போறீங்களா விசுவாசத்துல அல்லது முன்னால போறீங்களா? முன்னால போறீங்க. குட். பார்க்க மாட்டேங்கிறீங்களா? சைட்ல கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன பார்க்கறது இல்லை, அங்கேயும் இங்கேயும் பாருங்கன்னு சொல்றேன். யாராவது உங்களுடைய விசுவாசத்தை பின்னால இருக்கிறாங்களா அல்லது முன்னால இருக்கிறாங்களா? The church has to pull forward, edify one another. சும்மா விளையாட்டுக்கு இங்க வந்து இருந்துட்டு போறதுக்காக ஏதோ மந்தம் போடணும், பாடணும், ஆடணும், கொஞ்சம் பைசாவும் போட்டோம். No, these are all secondary things. நம்ம வந்து கர்த்தருக்குள்ள கணுக்களினாலே இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த இணைப்புக்குள்ள வரும்பொழுது நமக்குள்ள தேவ ஆவியானவருடைய வல்லமை இறங்கும். இந்த நேரத்துல ஜெபிக்கலாம். ஹalleluya. சிஸ்டர் ஏதாவது சாங் ரெடி பண்ணுங்க. ஹalleluya. Thank you Lord. Hallelujah. அப்பா